ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் வீட்டுக்கு சிலிண்டர் போடுறதுக்காக கதிர் வரவும் அப்போ அங்கே கெஸ்ட்டுங்க வந்து 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கேட்டுட்ருக்குறாங்க, உங்கள் பொண்ணு மாப்பிள்ளையே நல்லா இருக்காங்களா, அவங்கள கூப்பிடுங்களா அப்படிங்கும்போது, இல்லை அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு ரகுராம் வந்து போய் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததும் அவங்களும் அப்படியான்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இதை வந்து ஜானகி கதிர் எல்லாருமே கேட்டுட்டு ரொம்பவே வந்து அவங்க வந்து சோகமாக இருந்தாங்க. அடுத்தது கெஸ்ட்டுங்க வந்து அவங்க கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறமா கதிர் வந்து சோகத்தோடு அவங்க இருக்கவும் இப்போ ஜானகி வந்து கதிர்கிட்ட அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு, கதிர் நீ வந்து இந்த மாதிரிலாம் வேதனைப்பட்டு இருக்காது அப்படிங்கும்போது கதிரும் வந்து எதுவுமே பேசாமல் நிற்கவும் உடனே வந்து ரகுராம் வந்து கோபத்தோட வராங்க. என்ன நீ பேசிட்டு இருக்கிற, நான் பேசுனதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகி சொல்றாங்க, என்னங்க இப்படிலாம் நீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க, என்ன இருந்தாலும் சரிதான், கெஸ்ட்டுங்க கிட்ட நீங்க இந்த மாதிரிக்கு சொல்லியிருக்க கூடாது கதிர் முன்னாடியே அப்படின்னு சொல்லவும், என்ன நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா கதிர் என்ன இருந்தாலும் சரி அவன் காதுபட நீங்க இப்படி சொல்லலாமா, அவன் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு ஜானகி, அவன் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு மட்டும் நீ சொல்லிட்டு இருக்காத, என் பொண்ணு இன்னைக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறலானா அதுக்கு இவன் தான் காரணம். என் பொண்ணு இந்த வீட்டில் ஒரு மகாராணி மாதிரிக்கு வாழ்ந்துட்டு இருந்தா, அவள் கேட்க கூட வேண்டாம், அவள் மனசில் நினச்சிட்டாலேன்னு அதை வந்து அவளுக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இன்னைக்கு என்னென்னா 5க்கும் 10க்கும் இவன் வந்து லோல் பட்டு இவன் வந்து இந்த மாதிரிக்கு சிலிண்டர் போட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கிறா. அப்போ என் பொண்ணு எந்த அளவுக்கு அவள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானே, இவனை நம்பி தானே என் பொண்ணு போய் இப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா, இதில் வர இவனுக்கு மதிப்பு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லவும், அப்போ பத்மாவும் சொல்கிறாங்க, ஆமா நீ அண்ணா சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது, வந்த விருந்தாளி கிட்ட அப்புறம் இவன் தான் மாப்பிள்ளன்னு சொன்னாக்கி அவங்க நம்ம முகத்துல காரி துப்பிட மாட்டாங்க, அதனால அண்ணன் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கவும், இங்க பாரு பத்மா அவர் தான் இந்த மாதிரிக்கு பேசுறாருன்னா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காது அப்படிங்கவும், ஆமா உங்களுக்கு என்ன சொன்னாலும் சரிதான், உங்க தங்கச்சி பொண்ணு மாயாவை சொன்னாலும் சரி கதிரை சொன்னாலும் சரி உடனே உங்களுக்கு கோவம் வந்துருமே, ஆனா நாங்க உண்மையை தான் சொல்றோங்கிறத நீங்க என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறீங்களே தெரியல, இவன் என்ன நம்ம வீட்டை பொண்ணை கூட்டிட்டு போய் இவன் என்ன அப்படியே வந்து வாழ வச்சிட போறான், இவனே 5க்கும் 10க்கும் இவன் வந்து இந்த மாதிரிக்கு வீடு போய் சிலிண்டர் போட்டுட்டு இருக்கிறான், இதுல இவனுக்கு என்ன வருமானம் கிடைச்சிட போகுது, அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது, இந்த வீட்டில் நம்ம தானா எப்படி ராணி மாதிரிக்கு அண்ணன் வச்சிருந்தாரு, ஆனா இன்னைக்கு அந்த வீட்டில் போய் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அது நினைச்சாக்கே வயிறு எரியுது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு கதிர் வந்து சோகமாயி அங்க கிளம்பி போயிருந்தாங்க. ஜானகி வந்து டே கதிர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கதிர் வந்து அத்தனை வாரன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. அப்புறமா பார்த்தோம்னா கதிர் வந்து யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்போ தனா கேட்குறாங்க, என்னங்க என்ன ஆச்சுது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானா அப்படிங்கிறாங்க. சரி நான் முதலாளியை பார்த்துட்டு வந்துட்டுதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அதாவது சிலிண்டர் ஏஜென்சி வச்சிருக்கிறாங்களா அவங்கள போய் பார்க்கறதுக்காக கீழே வராங்க. அப்போ வந்து தனாவுக்கு வந்து சந்தேகம் வருது, என்னன்னு தெரியல, வீட்டுக்கு வந்ததுல இருந்தே கதிர் சரியில்லை, என்னமோ பிரச்சனை போலுக்கு, சரி என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க வராங்க. அப்போ வந்து ஓனர்கிட்ட வந்து அவங்க கதிர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, சார் சிலிண்டர் ஏஜென்சி வைக்கணும்னா எவ்வளோ ரூபா தேவைப்படும் அப்படிங்கவும், என்ன கதிர் யாருக்கு கேட்குற அப்படிங்கும்போது எனக்கு தான் அப்படிங்கிறாங்க, அப்படி வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 லட்சம் ரூபா தேவைப்படும் அப்படிங்கவும், அப்படியான்னு சொல்லி கதிர் வந்து கேட்டுட்டு இருக்கவும், என்ன கதிர் நீ மட்டும் 5 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணு, நான் உனக்கு சிலிண்டர் வந்து ஏஜென்சி உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே கதிரும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ தானா வந்து இதை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து வீட்டுக்கு வரவும் உடனே தானா கேட்குறாங்க, சொல்லு கதிர் என்ன ஆச்சுது, நீ அவர்கிட்ட பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், என்ன ஆச்சு திடீர்னு எதுக்காக இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கிற அப்படிங்கவும், அப்போ வந்து எதுவுமே சொல்லாமல் கதிர் அமைதியாக இருக்கும்போது அங்கே மாயா வந்துருந்தாங்க. மாயா வந்து நடந்த எல்லா உண்மையும் சொல்கிறாங்க, நான் வீட்டில் இல்லை பெரியம்மா என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னாங்க, அது கேட்டதுமே நான் வந்து என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்தேன், பெரியம்மாவும் பார்த்துட்டு வர சொன்னாங்க அப்படிங்கவும், இங்கே பாரு கதிர் மாமா பெரியப்பா சொன்னதெல்லாம் நினச்சி நீ வந்து வருத்தப்பட்டு இருக்காது அப்படிங்கவும், இல்லை என்ன இருந்தாலும் சரிதான், மாமா சொன்னதுலேயும் உண்மை இருக்கதானே செய்யுது, தானா அந்த வீட்டில் ஒரு மகாராணி மாதிரி இருந்தா, ஆனால் இந்த வீட்டில் பாரு அவள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறா, ஆனாலும் அவள் கஷ்டத்தை வெளிக்காட்டிக்காம அவள் சந்தோஷமாக தான் இருக்கிறா அப்படிங்கவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, இல்லை இந்த கதிர் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிற, தானா அந்த வீட்டில் ஒரு மகாராணி மாதிரி இருந்தாலும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா நீ இல்லாமல் அவள் அங்கே மகாராணியே இருக்க மாட்டா, அதனால் இந்த வீட்டில் அவள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அவள் இந்த வீட்டில் ஒரு மகாராணி மாதிரிக்கு தான் இருப்பா, அதை நீ புரிஞ்சுக்க அப்படிங்கும்போது நீங்கள் 2 பேரும் ரொம்பவே பெருந்தன்மையோட பேசிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உண்மையை சொல்ல போனாக்கி மாமா சொன்னது தான் கரெக்டு, நான் அவளை ஒரு மகாராணி மாதிரிக்கு வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும், அப்போ வந்து தானா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை கதிர்,
கதிர், நான் இந்த வீட்டில் உன் கூட சந்தோஷமாக தான் இருக்கிறேன், என்ன அப்பா அம்மா இல்லாத ஒரு குறைதானே தவிர மற்றபடிங்க நான் சந்தோஷமாக தானே இருக்கிறேன் அப்படிங்கவோ, அதை நீ சொல்லலாம், ஆனால் எனக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, மாமா சொன்னதில் எந்த தப்புமே கிடையாது, உன்னை ஒரு மகாராணி மாதிரிக்கு வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கவோ, அப்போ மாயா வந்து அங்கேருந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, 5 லட்ச ரூபா பணம் இருந்தாக்கி சிலிண்டர் ஏஜென்சி ஆரம்பிச்சிடலாம், ஆனால் 5 லட்ச ரூபா நம்மளுக்கு வந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து தனா வந்து சொல்கிறாங்க, நான் வேணா மாயா கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா அப்படிங்கும்போது, இல்லை நம்ம யாருக்கிட்டையுமே நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், அப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா தனா வந்து பேப்பர் பார்க்குறாங்க. பேப்பர் பார்த்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா தனா வந்து கதிரை அழைச்சிட்டு போகவும், கதிர் வந்து கேட்குறாங்க, எங்கே போகிறோம் தனா அப்படிங்கும்போது, நீ எதுவுமே பேசாமல் என் கூட வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பேட்மிண்டன் வந்து அவங்க ஸ்பான்சர்லாம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. அந்த இதில் வந்து பார்த்தோம்னா அவங்க தனா வந்து நான் உங்களுக்காக நான் விளையாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே அவங்க சந்தோஷப்படுதாங்க. உங்களுக்காக நாங்கள் 5 லட்ச ரூபா தாரோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே அந்த கான்ட்ராக்டில் வந்து தனா வந்து கையெழுத்து போடுதாங்க. அப்போ கதிர் வந்து சொல்றாங்க, எனக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கு பிடிச்ச விளையாட்டு தானடா, இதுல என்ன இருக்குது, இதுல எனக்கு எந்தவித கஷ்டமும் கிடையாது அப்படின்னு சொல்லவும் 5 லட்ச ரூபா பணத்தை வாங்கி அவங்க கதிர் கையில கொடுக்குறாங்க. இதை வச்சு நீ தொழிலை தொடங்க அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே கதிர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க அந்த சிலிண்டர் வச்சிருக்கிறாங்களா அந்த ஓனர்கிட்ட வந்து இந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து நான் உடனே உங்களுக்கு வந்து எல்லா இதையும் நான் ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ மாயாட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்றாங்க. இதை கேட்டதுமே மாயா சந்தோஷப்படுதாங்க. உனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, நான் அப்பா கிட்ட சொல்லி அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருப்போம்ல அப்படிங்கவோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் அந்த மாதிரிக்கு வந்து எனக்கு பணம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லவோ மாயாவும் சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து ரகுராம் வீட்டிற்கு அந்த சிலிண்டர் ஏஜென்சி ஓனர் வராங்க. வந்ததுமே வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுட்டு உபசரிக்கவும், அப்போ என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, உங்கள் மாப்பிள்ளை கதிர் வந்து புதுசாக சிலிண்டர் ஏஜென்சி தொடங்க போகிறாரு, அதை உங்கள் கையால் நீங்கள் தான் தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் கையால் தான் தொடங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன், நான் தான் எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ரகுராமும் வந்து வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த ஓனர் வந்து இங்கே வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து கதிர்கிட்டையும் தனாக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரிக்கே ரகுராம் சார்கிட்ட போய் நான் சொல்லிட்டேன், அவரும் வந்து வாரன்னு சொல்லிட்டார் அப்படிங்கவும், இது கேட்டதுமே தனா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கவும், இதில் என்ன இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் அப்பா கையால் இதை தொடங்கி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க, அது நீங்கள் சொல்ல முடியாமல் ஏன் மூலியமாக சொன்னீங்க, அதை தான் நான் செஞ்சேன், இதில் என்ன இருக்குது, உண்மையை சொல்லப்போனாக்கி எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லவும், என்கிட்ட வேலை பார்த்த பையன் இன்றைக்கி ஒரு தொழிலை வந்து அவன் தொடங்க போகிறான்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து தனாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரிக்கே எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மாயாவையும் ஜானகி தான் காட்டுறாங்க. அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க, பெரியப்பா வந்து வாரன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெரியம்மா அப்படிங்கமோ, ஆமாம் நான் கூட வரமாட்டேன்னு சொல்லிடுவாரோன்னு நினச்சேன், ஆனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எப்படியோ தனாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த விஷயம் வந்து புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. இது கேட்டதுமே புவனேஸ்வரி, கார்த்திக், பசுபதி இவங்க 3 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஓஹோ கதிர் இந்த மாதிரிக்கெலாம் வந்து தொழிலதிபர் ஆக போகிறான்னு நினப்பா மனசில் அவனுக்கு, அவனை என்ன பண்ணுறான் பாரு, இன்னும் போல தான் இருக்குது, அவனை வந்து நான் முன்னேற விட்டுருவேன்னா என்ன அப்படின்னு கார்த்தி வந்து அவங்க மனசுக்குள்ளேயே அவங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய மாப்பிள்ளை வந்து ஏஜென்சி தொடங்க போகிறத ரகுராம் கையாலேயே தொடங்கி வைக்க போகிறான்னா, ஆக மொத்தத்தில் கூடி சீக்கிரம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க பொழுக்கு போகிற போக்க பார்த்தாக்கி அப்படிங்கவும், என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கவும், இதை நடக்க விட்டுருவேன்னா என்ன, கண்டிப்பாக இதை நடக்க விட மாட்டேன், அவன் தொடங்கி வைக்கக்கூடாது அப்படிங்கவும், என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும் போது புவனேஸ்வரி ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க.